ஹலோ கைஸ், நான் எஸ்கே. மேபி நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் இல்லை வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி இருக்கணும். இங்கே மேலே இருக்கிற 4 டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியாட்டி கூட பேங்க்கில் எக்ஸ்ட்ரா 2-3 மாதம் பணம் எடுத்தால் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால பேங்க்கில் கேட்டு அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லோன் அமௌண்ட்டில் ஒரு 2 லேக் போடுறேன். தென் ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறேன். ஒரு 3 இயர்ஸ் வந்து 36 மாதம் வந்து லோன் மந்த்தை போடுறேன். ஸ்டார்டிங் டேட் தெரிஞ்சிருக்கணும். போட்டோம்னா நமக்கு எந்த மாதத்தில் நமக்கு லோன் முடியுதுன்னு இதில் தெரியும். 1 ஏப்ரல் 2027 அப்போ நமக்கு லோன் முடியுது. ஃபுல் அமௌண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இது வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லோன் அமௌண்ட்டு நம்ம இப்போ இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே கிரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ லோன் அமௌண்ட் ஒரு 2 லேக் போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 50% போட்டுக்கலாம். தென் இயருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இயர் போட்டோம் 3 இயர்ஸ்ன்னு போட்டோம்னா 36 மாதம் கரெக்டாக வருது. இது என்ன பண்ணியிருக்குன்னா 3 × 12 12 மாதத்துக்கு இன்ட்டு பண்ணி 12 பண்ணியிருக்கேன். அதனால 36 மாதம் வந்துருச்சு. டேட்டு இங்கே வந்து 1 மே 2024 போட்டுக்கலாம். ஓகேவா? முதல்ல டேட்டில் ஈக்குவல் டு போட்டு லோன் ஸ்டார்டிங் டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு F4 கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கலாம். தென் நீங்கள் எந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் இது ஃபில் பண்ணிக்கோங்க. நான் 100 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் 100 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு Alt HFIS கிளிக் பண்ணிங்கன்னா சீரீஸ் ஓப்பன் ஆகும். அதில் மந்த்துன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தோம்னா நமக்கு மந்த் வைஸாக இந்த டேட்டு கால்குலேட் ஆகி வந்துடும். தென் மந்த்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். மந்த் வந்து எனக்கு நம்பர் வைஸாக வேணும். அதனால அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே லோன் மந்த்தை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டு 0வாக இருந்தால் எனக்கு எம்டி பேஸ் மட்டும் வேணும். அப்படி இல்லாட்டி 1 டைப் பண்ணிக்கோங்க. அப்படி போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பண்ணோம்னா இப்போ 36 இருக்கிறதுனால நமக்கு 1 வந்துருச்சு. மேபி அங்கே ஒன்றுமே இல்லாட்டி நமக்கு ஒன்றுமே வராது. புரியுதா? ஓகே. தென் இங்கே செகண்டுக்கு நம்ம வர வைக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் மிஸ்டேக் ஆனாதான் ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக வரதை விட்டுட்டு அது வேறு ஏதாவது நம்பர் காமிக்கும். அதனால் ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கிற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஈக்குவல் டு லோன் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். மறுபடியும் கமா போட்டு இப்போ இந்த 1 ஈக்குவலாக இருந்தால் எனக்கு பிளாங்க் பேஸ் மட்டும் வந்தால் போகிறோம். மறுபடியும் கமா. அப்படி இல்லாட்டி இந்த 1 + 1 ஆட் ஆகி எனக்கு வரணும். வந்துச்சுன்னா 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ அப்படியே அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து இந்த 3 இயர்ஸை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே எரர் வரும். அந்த எரர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ஃபார்முலாவில் இஃப் எரர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. கமா போட்டு நமக்கு பிளாங்க் பேஸ் மட்டும் இருந்தால் போதும். பிளாங்க் பேஸை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம 3ன்னு போடுவோம். 1 2 3ன்னு வந்துருச்சு எல்லாமே. இப்போ இந்த நம்பர் ஆஃப் மந்த் பார்த்தோம்னா நமக்கு 36 மாதம் வந்துருச்சு. இப்போ எதுக்கு இந்த ஃபார்முலா போட்டோன்னு உங்களுக்கு தெரியுதா? பிரின்சிபல் அமௌண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு போட்டு PPMT, இதுக்கு மீனிங் பிரின்சிபல் பேர் மந்த் பேமெண்ட். ஓகேங்களா? போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரேட்டுன்னு கேட்டிருக்காங்க, அது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் போட்டு 12 மந்த்து போட்டு கமா போட்டுக்கலாம். தென் பேருன்னா ஒரு மாதத்துக்கான நம்பர் ஆஃப் ஒரு மாதம். அதனால் இந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் கமா கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸு இதில் லோன் மந்த்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கமா போட்டு பிவி பிரின்சிபல் வேல்யூ மேலே இருக்க டோட்டல் வேல்யூவை கிளிக் பண்ணிவிட்டு மற்ற இருக்கலாமா எல்லாமே ஆப்ஷன் தான். அதனால் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ மைனஸில் வருது. இது மைனஸில் வரக்கூடாதுன்னா நமக்கு இப்போ டோட்டல் லோன் அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து முன்னாடி ஒரு மைனஸாக போட்டுவிட்டிங்கன்னா ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா? இது எல்லா மாதத்துக்கு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணோம்னா இங்கே மேலே இருக்கிற இந்த 4 ஆப்ஷனு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் லாக் பண்ணணும். என்னென்ன இருக்குன்னு பார்த்து அது எல்லாத்தையும் லாக் பண்ணிடுங்க.
கண்டிப்பா இந்த இது மட்டும் நீங்க லாக் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா, இது வந்து கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு ரோக்கும் செலக்ட் ஆகிட்டே வரணும். ஆனா லாக் பண்ணக்கூடாது. இந்த B9ங்கிறத என்டர் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு, இப்ப கண்டிப்பா இது வந்து 36 மாசத்துக்கு மேல போச்சுன்னா எரர் காமிக்கும். அதனால எரர் ஃபார்முலா ஒண்ணு போட்டு வச்சுக்கலாம். இஃப் எரர் வந்தா, கமா போட்டு எனக்கு பிளாங்க் ஸ்பேஸ் மட்டும் வேணும். டபுள் கோட் போட்டு 2 டபுள் கோட் போட்டு பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிக்கிறோம். என்டர். ஓகே. இப்ப டபுள் என்டர் குடுத்தோம்னா, ஃபுல்லாமே ஃபில் ஆயிரும். பாத்துக்கலாம். வந்துருச்சுங்களா? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு அதே மாரி ஈக்குவல் டூ போட்டு IPMT இன்ட்ரெஸ்ட் பெர் மந்த் அத போட்டு பிராக்கெட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ரேட் அதே மாரி தான். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட் ஸ்லாஷ் 12 கமா நம்பர் ஆஃப் மந்த் அத குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு கமா போட்டுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த் இந்த லோன் மந்த்ஸ செலக்ட் பண்ணிட்டு கமா குடுத்துக்கலாம். பிரின்சிபல் வேல்யூ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. லோன் அமௌண்ட்ட ஃபுல் அமௌண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த 4 டீடைல்ஸ்ல நீங்க ஏதாவது குடுத்திருந்தா அத லாக் பண்ணிக்கோங்க. ஓகே. குடுத்துட்டு கமா மைனஸ் வருது. மைனஸ் வந்தா என்ன பண்ணணும்னா, இங்க டோட்டல் வேல்யூ இருக்குல்ல, லோன் அமௌண்ட் அங்க அதுக்கு முன்னாடி மைனஸ் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு எரர் வரும் கண்டிப்பா. அதனால இஃப் எரர் ஃபார்முலா ஒண்ணு போட்டு வச்சிடலாம். இஃப் எரர் கடைசியில கமா போட்டு டபுள் கோட்ட 2 டைம் போட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப அது டபுள் கிளிக் பண்ணோம்னா ஃபுல்லா இஎம்ஐ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். இதுதான் நம்ம பேங்க்ல பே பண்ண வேண்டிய அமௌண்ட். அதுக்கு ஈக்குவல் டு பிஎம்டி போட்டு பிராக்கெட்ட ஓபன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு முதல்ல ரேட் கேக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட்ட கொடுத்துட்டு ஸ்லாஷ் 12 கமா நம்பர் ஆஃப் பீரியட் கேக்குது. லோன் மந்த்ஸ் தான் அது. கொடுத்துட்டு கமா போட்டுக்கோங்க. பிரின்சிபல் வேல்யூ கேக்குது. லோன் அமௌண்ட்டை கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது இந்த 4 ஐட்டம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால எல்லாத்தையும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகே. லாக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். மைனஸுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸை போட்டு எரர் மேபி எரர் வந்துச்சுன்னா எனக்கு பிளாங்க் பேஸ் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் இஃப் எரரை போட்டு கடைசியில் ஒரு கமா போட்டு டபுள் கோட்டை 2 டைம் போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. டபுள் கிளிக் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 36 மாசத்துக்கு மேலே போகுது. இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னா, அது வெரி ஈஸி. இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணிட்டு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இஃப் ஃபார்முலா மட்டும் போட்டுக்கலாம். இஃப் ஃபார்முலா போட்டு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த நம்பர் ஆஃப் மந்த் இருக்குல்ல, இந்த மந்த் வந்து பிளாங்கா இருந்தால் எனக்கு பிளாங்கா இருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த ஃபார்முலாவை எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்துரு அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு நம்ம பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணிடலாம். ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த பேலன்ஸுங்கிற காலம் தான் முக்கியமான காலம். இதை வச்சு தான் நீங்கள் லோன் அமௌண்ட் முடிஞ்சிச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஈக்குவல் டு முதல்ல இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ரோல ஈக்குவல் டு போட்டு மேலே செலக்ட் பண்ணிட்டு இதிலிருந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணலாம். பண்ணிட்டு ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் முடிகிற இடத்துல 0 வந்துருச்சு. தென் எல்லாமே எரர் வருது. இந்த எரர் நமக்கு வரக்கூடாது. அதனால ஒரு சின்ன ஒரு இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, இஃப் எரர் ஃபங்க்ஷன் தான் போட்டு கமா எனக்கு பிளாங்க் பேஸ் மட்டும் இருந்தால் போதும். போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா க்ளோஸ் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா ஓகே, நமக்கு கரெக்டாக லோன் அமௌண்ட் தவிர மற்ற எதுலையும் எரர் இல்லை. ஃபைனலி நமக்கு அந்த கால்குலேஷன் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ லோன் அமௌண்ட் ஏதாவது மாற்றலாம்னு நீங்கள் நினச்சா கூட மாற்றலாம். ஒரு 150 lakhs போடலாம். ஓகே. ஒரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடலாம். ஒரு 42 மாதம் 3 வருஷமா போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அது கால்குலேட் ஆகி வந்துருச்சு. மேபி நீங்கள் இந்த லோன் மந்த்ஸை நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே ஃபில் ஆகாது. ஓகேவா? இங்கே ஒரு எரர் வருது. இதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் இஃப் எரரை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ராக்கெட்டில் கமா எனக்கு பேஸ் இருந்தால் போதும். ஓகே, நம்ம க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, இங்கே இயர் இல்லாட்டி எதுவுமே ஃபில் ஆகாது. ஏன்னா இந்த கால்குலேஷனில் மந்த்ஸு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. அதனால மந்த்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவோட வந்து நான் பார்க்குறேன்.